ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல கதை இருக்குது, அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ட்ரிபிள் டி வந்து ஒரு உண்மையான ஒரு மேஜிக் தான் சொல்லலாம். ஏப்ரலில் வந்து இந்த விடிவி சார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார். வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு நல்ல அவர் ஸ்டைலில் சொல்ல போனால் ஒரு நல்ல கதை இருக்குது, அது நீ கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். மலையாளத்துலேருந்து ஃபேல மீன் ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி காலையிலே வந்துட்டார். வந்த உடனே சரி, எனக்கு அந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தேன். ஏற்கனவே அந்த படத்தையே எனக்கு வந்து திரும்ப ரீமேக் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே அந்த ப்ரொடியூசரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது ஏதோ ஒரு வேலை கருதினால அப்படியே எங்களால் அப்படியே தட்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப டைரக்டர் லைனில் வந்தார். அதுக்கப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஷ்ணு விஜய், அவரையும் நான் காண்டாக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த படத்தோட அந்த படத்தில் வந்த மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் தமிழ் படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருந்தேன். பட் ரெஸ்பான்ஸே வரல. பட் திரும்ப அதுக்கப்புறம் விடிவி மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்ச உடனே அன்றைக்கி காலையில் வந்தார். அப்படியே ஆஃப்டர்நூனே வந்து சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு விருந்து மாதிரி வச்சிடலாம், அப்படியே விருந்து சாப்பிட்ட உடனே சும்மா ஒரு லைன் மாதிரி தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு 2 வீட்டுக்குள்ளே ஒரு 2 நெய்பர்ஸ்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு நடுவனாக இருந்து நீங்கள் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சிம்பிளாக ஆரம்பித்தோம். அண்ட் எனக்கு உண்மையிலே ரொம்ப அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே பையில் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். அப்படியே உடனே அட்வான்ஸ் கொடுத்தேன். எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆசை ரொம்ப இருக்குது. ஏன்னா உங்களோட ஃபேமிலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெசில் ஜோசஃபை வந்து ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஹீரோவாக பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பெசில் ஜோசஃபோட கேரியரே எங்கேயோ போயிடுச்சு ஆஸ் அன் ஆக்டர். திடீர்னு இப்போ நிறைய தேட்டருக்காரங்களாம் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வருத்தம் இருக்குது, இந்த மாதிரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலன்னு. ஸோ பட் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு. ஏன்னா விஜய் சார் வந்து நிறைய படங்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இந்த லாஸ்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் வந்து நாங்களே வந்து 7-8 படம் பண்ணியிருக்கிறோம். ஸோ நிச்சயமாக எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படம் ஜனநாயகனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கான ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். நானும் முத்தும் இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் வந்து முத்து. நானும் அவரும் போய் கண்ணன் ரவி சாரை போய் பார்த்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். அப்போ தற்சமயம் வந்து எனக்கு நிறைய படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், இப்போ ஒரு காம்பேக்டான ஒரு படம் இருக்குது சார், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்டோம். சும்மா ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் கிரவுண்ட், அதாவது நீங்கள் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு காம்பேக்டான ஒரு ஃபிலிம் எடுங்க, ஒரு நல்ல ஒரு யங் டீம் ஒன்று ரெடியாக இருக்குது, ஸோ இந்த படத்தை நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக நல்லா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நல்லா செலவு பண்ணுங்கள், நல்ல பப்ளிசிட்டி பண்ணுங்கள், நான் இன்னும் நிறைய ஒரு 10 படம் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இப்போது சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்குள்ளே ஒரு 10-12 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். நிறைய படங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கும் சரி, அவரோட சன் தீபக் ரவி அவர்களுக்கும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் துபாய் போனீங்கன்னா, நீங்களும் துபாய்லாம் போனீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக அவர் ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுப்பாரு. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியை. அவரோட ஹோட்டல் பாராக்லேருந்து, நம்ம தங்குற ஹோட்டல்லேருந்து எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஊர்லேருந்து நம்ம ஏதோ ஃபாரினுக்கெலாம் போய் வேலை பார்த்தோன்னே சொந்தக்காரங்களாம் வந்தால் எப்படி சந்தோஷமாக வரவேற்பாங்க, வாங்க இப்படி சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி கண்ணன் ரவி சார் வந்து இந்த சொந்தக்காரங்களை எப்படி வந்து வரவேற்கிறாங்களோ, இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் வராங்களோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அவர் பார்த்துப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் எந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து துபாய் தமிழ் சங்கம் மூலமாக கொடுத்தாங்க. ஸோ அப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்தது. ஸோ அந்த தமிழ் சங்கத்தில் அவர் ஒரு மெயின் ஸ்பான்சராக இருந்தார். அவர் அவ்வளோ சினிமா மேலே லவ் இருக்குது, எங்கள் அப்பா மேலே இருக்கிற ரொம்ப ஒரு மரியாதை வச்சு எங்களோட ஃபேமிலிக்குள்ளே அவரும் இந்த சினிமா ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு அசோசியேஷனில் வந்திருக்காரு. ஸோ அவர் எங்களை நம்பி அவர் வந்திருக்காரு. ஸோ எந்த விதத்துலையுமே கரெக்டாக நாங்கள் ஓவர் செலவு பண்ணாமல் எந்த ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வராங்கன்னா அவரை வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து என்ன செலவு பண்ணோமோ அந்த செலவை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம், சிக்கனமாக இருந்திருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி என்ன படத்தில் நீங்கள் தெரியுதோ அதுக்கான செலவு மட்டும்தான் இருக்கும். மற்ற வெட்டி செலவு எதுவுமே
நாங்கள் எதுவும் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸ்டாக இருந்தோம். அவ்வளோ டீமும் சரி, இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஒத்துழைப்பிச்சாங்க. ஸோ ஸோ உண்மையிலே ஒரு சூப்பர் டீம். அண்ட் ஜாக்கி மாஸ்டர் பற்றியும் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் வந்து அவர் ஏதோ நர்வஸில் சொல்லிட்டாரு, இங்கே எல்லாம் ஒரு காமெடி ஃபைட் அப்படின்னு. ஆக்சுவலி நான் எடுக்கும்போது எல்லாருமே ஜாலியாக இருந்தோம், அதனால காமெடியாக இருந்தது. பட் எடிட்டில் நெரேட்டிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டர் அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பேர் கிடைக்கும் ஜாக்கி உங்களுக்கு, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாம். ஏன்னா அவ்வளோ உழைப்பு. நீங்கள் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்ச நாள் பிடிஎஸ்லாம் வெளியே வரும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அவரோட உழைப்புலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஃபெஸ்டிவல் ஃபிலிமுக்கான எல்லா எசன்ஸும் இந்த படத்தில் இருக்குது. சிரிப்பும் இருக்குது, ஒரு நல்ல சாங்ஸ் இருக்குது, நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நல்ல காமெடி இருக்குது. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் எடிட் நல்லா பண்ணியிருக்கிறோம், மியூசிக் நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் மற்றபடி இந்த படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அந்த டைரக்டரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அசோசியேட் டைரக்டர் லிபின். தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். வாங்க லிபின். லிபின் ஆக்சுவலி விஜய் வரணும், விஜய் வரலையா? ஷூட்டில் இருக்காங்க எல்லாரும். இப்போது எங்கள் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. ஸோ லிபின் வந்து அவரும் வந்து வளர்ந்து வரும் நெக்ஸ்ட்டு டைரக்டர் தான். ஸோ அவரு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல படம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து முத்து சாரை நல்லா பிடிச்சி வச்சுங்க. சூப்பராக போய் அவர் துபாயில் வேறு ஒரு கதை வச்சுருக்காருன்னு சொன்னார். அங்கேயே போய் எடுத்துருவோம், ஸ்ட்ரைட்டாக ப்ரொடியூசரோட வாசலில் எடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். இவரும் ஒன் ஆஃப் த ஒரு பேக் போனாக இருந்து இந்த படத்துக்கு வந்து எல்லாரையும் சமாளிச்சிருக்காரு. அண்ட் நல்ல வால்பாறையிலேருந்து, வால்பாறை நேட்டிவ். ஸோ தமிழ் சினிமா மேலே இருக்கிற அன்பில் இங்கே ஃபுல்லாக வந்திருக்காரு. தேங்க்ஸ் லிபின், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். நிதேஷ்க்கும் தேங்க்ஸ், பப்ளுக்கு தேங்க்ஸ், அர்ஜுனுக்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷலி என்னோட டீமுக்கு தேங்க்ஸ் டு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சண்முகண்ணா, தேங்க்ஸ் டு சுப்பராவண்ணா, மை காஸ்டியூமர், அண்ட் ஆல்சோ மை அசிஸ்டன்ஸ் குமார், ரஃபி, சரத், எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். And last but not the least, my team like Muthukumar and Vinita. So thank you guys, thanks for all taking all the tantrums. நான் வந்து கொஞ்சம் கணக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பார்த்தோம். ஸோ அதில் கணக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய டென்ஷன் ஆவேன், நிறைய இதெல்லாம் பண்ணுவேன். பட் அது முத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. டென்ஷன் ஆகாத அளவுக்கு நம்மளை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாரையும் ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்கறதுலேருந்து, வம்சவள்ளி பிரியாணி வாங்கி கொடுக்கறதுலேருந்து, பீடா வாங்கி கொடுக்கறதுல எல்லாரையும் கவர்ந்துட்டாரு.